வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். நேச்சுரலா ஸ்கின்னை ப்ளீச் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட். அதே மாதிரி ஸ்கின் க்ளோவிங், பிரைட்டனிங், ஸ்கின் டைட்டனிங், போர்ஸ் க்ளீன் பண்றது எல்லாத்துக்குமே இந்த ஒரு இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின் வேற லெவலில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னு பழைய காலத்துலேருந்தே ரொம்ப காலத்துலேருந்தே நம்ம நம்பக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட். இது ரெண்டே மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று நான் வந்து ட்ரை பண்ணேன். சூப்பரான ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்தேன். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து எல்லாருக்கும் தெரியணும். எக்கச்சக்க பெனிஃபிட் அண்ட் ஹெல்த்தி ஸ்கின். முக்கியமாக உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த ஃபேஸ் பேக் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அது எப்படி நம்ம வந்து ஒரு 5 hours அந்த மாதிரி ஊற வைப்போம் இல்லையா, அந்த அரிசியில் உள்ள அந்த தண்ணியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபேஸுக்குன்னு தனியாக பச்சரிசி ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வைக்கலாம். இல்லை 5 to 6 hours வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து முழுசாக நம்மளுக்கு அந்த ரைஸ் வாட்டர் வந்து கிடைக்கும். இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சூப்பர் ரிசல்ட்டு கொடுக்கும். ரைஸ் வாட்டரை விட சாதம் வடித்த கஞ்சி இன்னுமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அது கூட சந்தனம், ஒரிஜினல் சந்தனம். இது வந்து உங்களுக்கு 600 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒரு பீஸ். கம்மியாக கொடுக்குறதோ இல்லை பவுட்ரு பண்ணி கொடுக்குறதோ நம்பி வாங்காதீங்க, எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. காதியில் இல்லைன்னா ஒரிஜினலாக ஆர்கானிக் ஷாப்பு இந்த மாதிரி எங்கே உங்களுக்கு சாண்டல் வந்து கிடைக்குமோ, சிகப்பு சாண்டலும் இருக்கும், இந்த மாதிரி சாண்டலும் இருக்கும். பட் நீங்கள் இந்த சாண்டல் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதுதான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சிகப்பை விட இது நல்லாவே வந்து ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ப்ளீச், போட்ட உடனே ஒரு ப்ளீச் வந்து இந்த சாண்டல் கொடுக்கும். இது ஒரிஜினல் சாண்டல்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, ஒன்று ப்ரைஸ். சில சமயம் வந்து ப்ரைஸை கூட வச்சு கூட விற்பாங்க இல்லையா. நல்ல ஸ்மெல், அந்த சாண்டல் ஸ்மெல் வந்து செம்மையாக நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் சாண்டல் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம், உடனே மாவு மாதிரி வராது. பவுடரும் நம்பி வாங்காதீங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ் வாட்டர், ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபேஸில் ஒரு டோனர் மாதிரி நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு டோனர் மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணி ஒரு 5 minutes விட்டுருங்க. அந்த டோனர் போட்டு 5 minutesல நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். எப்போ வேணாலும் அந்த டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் உரசுவோம் இல்லையா, ஒரு சின்ன கல் இருக்கும், அந்த மாதிரி கல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சாண்டில் உரசுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக ஊற்றி நீங்கள் வந்து நல்லா வந்து உரைச்சி எடுக்க கண்டிப்பாக டைம் ஆகும். உடனே மாவு மாதிரி கண்டிப்பாக வராது. ஸோ அதுக்காக பவுடரும் வாங்காதீங்க. மேக்ஸிமம் அப்படியே உரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸுக்கு தேவையான அளவு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஃபேஸ் பேக் மாதிரி நிறைய இருக்க மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. சாண்டில் உரசும் போது நம்மளுக்கு வந்து அப்படியே நார்மலாக ஒரு ஷைனிங்காக ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. திக் லேயராக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் நார்மலாகவே உரசிட்டு ஒரு சின்ன நம்ம ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு ஒரு க்ரீம் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். ரைஸ் வாட்டரோட சேர்ந்து இது பண்ணும்போது இது ரெண்டு மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அந்தளவுக்கு ஸ்கின்னை டைட்டனிங் ரைஸ் வாட்டருங்கிறதுனால செம்ம டைட்டனிங், சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸ்கின்னை வந்து செம்மையாக க்ளோவாக்குது. ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா போஷாக்குமே இதில் இருக்குது, வேறு எதுவுமே தேவைப்படாது. ஒரு 10 minutes விடுங்க, இல்லை 15 minutes விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ரை ஆகிடும். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ரொம்ப ஸ்கின்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ரைஸ் வாட்டர் வச்சே நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துருங்க. இல்லை நான் வாஷ் பண்ணுற மாதிரி ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து விட்டுருங்க. 5 minutesல அந்த ரைஸ் வாட்டர் அது வந்து செட் ஆகட்டும். உடனே வாட்டர் போட்டு நம்ம வாஷ் பண்ண வேணாம். ரைஸ் வாட்டர் போட்டுட்டு அப்படியே விடவும் வேணாம். பிகாஸ் வந்து அது கொஞ்சம் நேரத்தில் அந்த ரைஸ் வந்து இருக்கு இல்லையா, அதனால் லைட்டாக வந்து ஸ்கின் சுருங்குற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஒரு பேக் மாதிரி ஒரு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதனால் ஃபேஸ் நல்லா துண்டு வச்சு ஒத்தி எடுத்துருங்க.
செம்ம க்ளோவிங்காக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணி கொடுத்துருக்கும். சந்தனம் வந்து நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக ப்ளீச் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்ல டேன் இருந்தால் செம்மையாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டேன் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒயிட்டனிங் லைட்டனிங் டே பை டே யூஸ் பண்ணும்போது செம்ம ஒரு க்ளோவிங் வந்து கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் கண்டினியூவாக 7 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது அதோட ரிசல்ட் பார்க்குறதுக்கு அப்படின்னு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு க்ளோவிங், செம்ம க்ளோவிங் இருக்குது. சும்மா ஒரு டே க்ரீம் போட்டாலே இந்த அளவுக்கு ஒரு க்ளோவிங், ஸ்கின் வந்து பல்லன்னு இருக்குது. செம்ம பிரைட்னிங் வந்து இருக்குது. நான் ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் வந்து இருக்குது. ஃபவுண்டேஷனே தேவையில்லையே நம்மளுக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு நேச்சுரல் வச்சு நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறோன்னா செம்ம கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு தேவையே படாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப பிடிக்கும்.